உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். யார் எங்க கரும்பு காட்ட அழிச்சது? யார் எங்க கரும்பு காட்ட அழிச்சது? யார் எங்க கரும்பு காட்ட அழிச்சது சொல்லுங்க. யார் எங்க கரும்பு காட்ட அழிச்சது? அந்த கரும்பு காட்ட அழிச்சது மாறணும். நீ சொல்லு. சொல்லு சஞ்சய். யார் எங்க கரும்பு காட்ட அழிச்சது? மறுபடியும் முதல்ல இருந்தா 4 பேர் சொல்லி வச்ச மாதிரி ஒரே இடத்துக்கு வந்திருக்கீங்க. 4 பேர் இல்லடா, 5 பேர். 5ஆ? யாரா அந்த 5வது ஆளு? ஏன்டா வாரம் புதன்கிழமை ஆனா கரெக்டா சீரியல் கொடுமைகளை போட்டுக்கிட்டு இருந்தவன் கடைசி 3 வாரமா எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு பேர் என்ன நாக்க புடுக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிக்க பாத்தீங்களா? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த அரசியல் கொடுமைகள் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்ததுனால அதுல மூழ்கி இருந்தேன். இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வந்து உங்களுக்காகவே சீரியல் கொடுமைகளை டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்கேன். சரி, ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பட் இதுக்கப்புறம் சீரியல் கொடுமைகள் கரெக்டாக வந்துருவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்குலாம் ஒரு சேலஞ்சு கொடுக்க போகிறேன். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோக்கு எப்போ 15,000 லைக்ஸ் வருதோ அப்போ கரெக்டாக சீரியல் கொடுமைகள் டெலிவரி ஆயிரும். ஓ, நீ அப்படி வரியா? ரைட், வாங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டா சார்விக் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இந்த கயல் சீரியலில் ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டு வச்சிருக்காங்க, அதை பார்த்து கொஞ்சம் என்ன ஏதுன்னு செஞ்சு கொடுக்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாப்புல. எனக்கு என்னன்னா, முன்னாடிலாம் சீரியலில் தான் கண்டென்ட் கொடுத்தாங்க, இப்போ ப்ரோமோலேயே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? காம்படிஷன் பாஸ், காம்படிஷன். கயல், உன் பாசக்கார குடும்பத்து ஆளுங்களா எங்க? இப்படி அவங்க தனியா விட்டுட்டீங்க. ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் கயல் சீரியல்ல எந்த படத்தையும் எடுத்து ஓட்டாம இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். இந்தா தூக்கிட்டாங்கல்ல. விட்டுருவாமா? 4 பேர் சொல்லி வச்ச மாதிரி ஒரே இடத்துக்கு வந்திருக்கீங்க. 4 பேர் இல்லடா, 5 பேர். அதுலயும் மற்ற சீரியலுக்கும் கயலுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மற்ற சீரியல்லாம் சீரியல்ல வர எபிசோட எப்படி ஓட்டுறது அப்படின்னு தெரியாம அந்த எபிசோட்ல ஒரு படத்தை எடுத்து ஓட்டுவாங்க. ஆனா இவங்க எந்த அளவுக்கு டிஃபரெண்ட்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அந்த ப்ரோமோக்கே ஒரு படத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க. யாரா அந்த 5வது ஆளு? யாருக்கும் 5வது ஆள். எப்படி இதை பார்த்த உடனே இது என்ன படம் அப்படிங்கிறத கவார்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே. அதுவும் கயல்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, யாருக்கும் தெரியாத மாதிரி காப்பி அடிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பப்பரப்பேன்னு அடிச்சா காப்பி தான் அடிப்பாங்க. அதுவும் எப்படின்னா, டைலாக்ல இருந்து ஏன் பிஜிஎம் வரைக்கும் காப்பி அடிச்சிருவாங்க. 4 பேர் சொல்லி வச்ச மாதிரி ஒரே இடத்துக்கு வந்திருக்கீங்க. 4 பேர் இல்லடா, 5 பேர். 5ஆ? யாரா அந்த 5வது ஆளு? யாருக்கும் 5வது ஆள். அங்க பாரா. ஏற்கனவே 1/2 மணி நேரத்துல 15 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற டைம்ல எப்படி நீ அடிக்கிறேன்னு பாக்குறேன் நானு. என்னடா 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம்ன்றாங்க, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி பார்த்தா அப்புறமா தான் புரியுது. ஒரு எபிசோடு 1/2 ஹவர்ல அதுல 1/4 மணி நேரம் ஆல்ரெடி ஓடிட்டாங்களாம். மீதி இருக்கிற 1/4 மணி நேரத்தை நீ எப்படி அடிச்சு முடிக்கிற பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காராம். ஏண்டா 1/2 மணி நேரம் எபிசோட்ல நீ 1/4 மணி நேரம் ஓடுவேன், மீதி இருக்கிற 1/4 மணி நேரத்துல அடிச்சு கூட முடிக்க மாட்டீங்களா? அதுக்கே பத்தாதா? இதுல இது என்ன பிரமாதம், இதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனாச்சு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சொல்லிட்டு ஆத்திக்கிட்டு இருந்தாப்ல. இப்போ அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேங்கிற பேர்ல நம்ம கயல் மேடம் ஒன்று சொல்றாங்க, அது என்னன்னு கேளுங்களேன். யார் சொன்ன 1/2 மணி நேரம்? இனி நாம 1 மணி நேரம் வரப்போறோம். எப்படி இவ்வளவு நாளா உங்களெல்லாம் 1/2 மணி நேரம் தான் கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணோம், இதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை, ஏன்னா 1 ஹவர் எபிசோட்ல 1/2 மணி நேரத்துக்கு ஓடலாம், மீதி இருக்கிற 1/2 மணி நேரத்துக்கு பயிற்சின்னு வச்சுக்கலாம் போல. அக்கா, எல்லாருக்கும் தெளிவா சொல்லுக்கா. ஆமாங்க, இனி கயல் 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம். இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? ஐயா, என் தலையில குண்டு தூக்கி போட்டுறாரு ஐயா. இதுல கொடுமை என்னன்னா, 1/2 மணி நேரம் எபிசோடு போய்கிட்டு இருக்கும் போதே வாரத்துக்கு 2-3 படத்தையாச்சும் எடுத்து ஓட்டிடுவாங்க. இப்போ 1 ஹவர்னா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம், இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போற படம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கயல் சீரியல்லே பாத்திரலாம் போல இருக்கு. அள்ளி போட்டு எடுத்து சொன்னா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அடுத்ததா விக்கி அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு டாக்டரை வச்சு என்ன செய்ய முடியுமோ சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, அப்படி என்னதான் நகைச்சுவை பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவோம். தைரியமா இருங்கப்பா.
நம்ம மெமரி லாஸ் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ஹீரோனுடைய அப்பாவுக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வில்லி என்ன பண்ணுறா, அந்த ஆப்ரேஷனை நடத்தக்கூடாது, அவங்க அப்பாவை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டாக்டரை ஆளை வச்சு கடத்துறதுக்கு ஒரு பிளான் போடுறா. கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. என்ன வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்றதுக்கு நீ யார்? அந்த வழக்கமாவே டாக்டரை கடத்துறதுனா என்ன பண்ணுவாங்க, டாக்டரை அங்கிருந்து வேற இடத்துக்கு தானே கடத்துவாங்க. ஆனா இந்த வில்லன் என்ன பண்றான், அவன் கிட்னியை யூஸ் பண்ணி அவங்க வீட்டிலேயே கடத்திடுறான். விடுங்கடா. வாடா. ஃபேண்டாஸ்டிக். சபாஸ். இத பாக்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணும், ஏண்டா மாப்பிள்ளையோட சீப்பை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா எப்படா கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு டாக்டரை ஒளிச்சு வச்சுட்டா ஆபரேஷனே நடக்காதா? இந்தியாவில் வேற டாக்டரே இல்லையா? ஏண்டா வேற டாக்டரை வச்சு ஆபரேஷனை பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி தோணுதா இல்லையா? இந்த இடத்துல தான் அந்த வில்லன் மறுபடியும் அவன் கிட்னியை யூஸ் பண்றான். மூளைகளுக்கு வேலைகளை கொடுக்கணும். அப்படியே சுவாமிநாதன் டாக்டர் மாதிரியே இல்ல? எப்படி டாக்டர் மாதிரியே ஒருத்தனை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கொடுத்து நிப்பாட்டி இருக்காருல்ல, இந்த மனுஷனை எந்த ஆங்கிள்லயாச்சும் பார்த்தா அந்த டாக்டர் மாதிரி தெரியுதா? தெரியல. ஆனா இந்த டாக்டரை பார்த்தோம் நம்ம வில்லி என்ன தெரியுமா சொல்றாங்க, நானே ஒரு நிமிஷம் சாமிநாதன் டாக்டர் இங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு ஷாக் ஆயிட்டேன். சரி விடுங்க, இந்த மாதிரி காமெடி எல்லாம் வழக்கமா பண்ணதான் செய்வாங்க. ஆனா இந்த டாக்டருடைய அருமை பெருமைகளை வில்லன் அவர் வாயாலேயே சொல்லுவாப்ல. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத உனக்கு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய் கொலை பண்ற வாய்ப்பு வந்திருக்கு. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மண்ணா. எப்படி ஒரு சின்ன மலைக்கு கூட அந்த மனுஷன் ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினதே கிடையாது. அப்ப கிட்டத்தட்ட எழுதவோ படிக்கவோ தெரியாத ஒரு மனுஷன் அந்த ரேஞ்சுக்கு தானே அவர் பில்டப் கொடுக்குறாப்ல. இப்போ அதே டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாருன்னு பாருங்க. ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா இருக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அந்த டாக்டர் மாதிரி தெரியாத ஒரு மனுஷனை கூட்டு வந்து அச்சசல் அவர் மாதிரி இருக்காரே அப்படின்னு சொன்னீங்க, ஓகேன்னு விட்டுட்டோம். ஒரு மாஸ்கை எடுத்து மாட்டினா மாறு வேச்சோன்னு சொல்லி அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சிங்க, விட்டுட்டோம். ஆனா மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத ஒரு மனுஷன் பிரிஸ்கிரிப்ஷன்ல மாத்திரை மருந்துலாம் எழுதி கொடுக்கறாராம்ல. வெளிய கார்த்தி என்ன இந்த மெடிசன்ஸ் எல்லாம் உடனே வாங்கிட்டு வர சொல்லு. ஓகே டாக்டர். மறுபடியும் நெஞ்சுவலி வந்துட்டா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த அளவுக்குலாம் இறங்கி காமெடி பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அந்த டாக்டர் கண்டதையும் கிறுக்கி கொடுத்துருப்பாப்ல, அதை கொண்டு போய் மெடிக்கல் ஷாப்ல கொடுத்தா மெடிக்கல் ஷாப்காரன் என்ன கிறுக்கி கொண்டு வந்துருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான்னு பார்த்தா மெடிக்கல் ஷாப்காரன் என்ன தெரியுமா சொல்றான், சார் இந்த ஃபார்முலால மார்க்கெட்ல இப்போதைக்கு எந்த மெடிசனும் இல்ல சார், நீங்க வேற கடையில கேட்டு பாருங்க. வாங்க சார். இந்த காம்பினேஷன்ல உள்ள மாத்திரை இங்க மெடிக்கல் ஷாப்ல இல்லையாமா. அப்போ எவ்வளவு பெர்ஃபெக்ட்டான மெடிசின்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க. ஆனா சார் மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினது கிடையாதான். மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத உனக்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் உடனே வாங்கிட்டு வர சொல்லு. சார் இந்த ஃபார்முலால மார்க்கெட்ல இப்போதைக்கு எந்த மெடிசனும் இல்ல சார். விளங்கிடும். சரி, டாக்டர் காமெடி ஒரு ஓரமா விட்டுருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காமெடிக்கு வருவோம். ஹீரோயினுக்கு இந்த டாக்டர் மேல ஒருவேளை இந்த டாக்டர் டுபாக்கூர் டாக்டரா இருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட் வருதான். அந்த டவுட் எங்க இருந்து வருதுன்னு கேளுங்க. சொந்த அப்பா கத்தி குத்து வாங்கி படுத்து கிடக்குறாப்புல. அந்த நேரத்தில் அப்பாவை பார்க்கறத விட்டுட்டு டாக்டர் கையில இருந்து டாட்டூவை நோட் பண்ணி வச்சாங்களாம். இப்போ அந்த டாட்டூவை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வருதாமா. ஒரு ஆபரேஷன் தியேட்டர்னா 4-5 டாக்டர் உள்ள போவாங்க, வெளியே வருவாங்க. இவங்க முழுசா மூஞ்ச கூட பார்க்கல, கையை மட்டும் தான் பார்த்தாங்க. ஆனா அந்த டாக்டர் தான் உள்ள போனாங்கன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க? நேத்து டாக்டர் கைய பாக்கும்போது அவர் கையில டாட்டூ இருந்ததே, அந்த டாட்டூவை காணோம். பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுலயும் இந்த போலி டாக்டர் கொடுத்துருக்க டாஸ்க் ஒன்றும் அவ்வளோ பெரிய டாஸ்க்லாம் கிடையாதுங்க. அங்கே இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க இன்னும் 2 மினிட்ஸ்ல அன்கான்சியஸ் ஆயிடுவாப்ல, அதுக்கப்புறம் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. இவர் ஆப்ரேஷன் பண்ணிலாம் சாவடிக்க தேவையில்லை, ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து குத்தி விட்டா போதும், மேட்ரு ஓவர். ஆனால் அந்த இன்ஜெக்ஷன் அவ்வளோ சீக்கிரம் போட்டுருவாங்களா? டாக்டர், இதுல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கார்த்தி வெளியே போனாரு பாருங்க. இன்னும் இந்தியாவில் இருக்கிற 50 மெடிக்கல் ஷாப்லையும் போய் இதை மெடிச்சிட்டு இருக்கான்னு கேட்டு இருக்காப்புல.
எந்த ஹாஸ்பிட்டல்லேயாச்சும் வெளியே இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்குற மாதிரி மருந்து கொடுப்பாங்களா? அதே ஹாஸ்பிட்டல் இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல தானே வாங்குவாங்க. ஆனா இவர் வந்து கேரளா கர்நாடகான்னு சொல்லி போயிட்டாரு போல இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்ணி இந்த விஷயத்தை வேற சொல்றாங்க. நேத்து டாக்டர் நம்ம கிட்ட பேசும்போது அவரோட வலது கையில ஒரு டாட்டூ போட்டிருந்ததை பார்த்தேன். அவரோட கையில எந்த டாட்டூமே இல்ல. கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். ஒரு பக்கம் ஹீரோயின்னா டாட்டூ இருந்துச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூ வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த க்ளூவை கொண்டு போய் கார்த்தி கிட்ட சொல்லும்போது கார்த்தி ஒரு க்ளூவை கண்டுபிடிக்கிறாப்ல. அந்த க்ளூ என்ன க்ளூ தெரியுமா? சுவாமிநாதன் டாக்டரோட டிரைவர் தானே? ஆமா சார். அதுலயும் கார்த்திகை தீபம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போவாங்க. இப்ப டாட்டூ வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல, இவர் ஒரு கேள்வி கேட்பாப்ல. அந்த கேள்வியை கேட்டு நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். என்ன சார் இங்க வந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஹாஸ்பிடல் கேண்டீன்லயே குடிச்சிருக்கலாமே. இப்படி கேட்கணும். வர வீட்டுக்கு போ. எப்பேற்பட்ட இன்வெஸ்டிகேஷன் பாத்தீங்களா? அதான் ஹாஸ்பிட்டல்லே டீ கடை இருக்குது. அங்க இருக்கிற டீ கடையை விட்டுட்டு இவ்வளவு தூரம் தள்ளி வந்து டீ குடிக்கிறாருன்னா ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரா? அங்க இருந்தாலும் டார்ச்சர் பண்றீங்கன்னு அந்த மனுஷன் இவ்வளவு தூரம் தள்ளி வந்தா இங்கேயும் வந்து உங்க ஷெர்லாக் ஹோம்ஸை காமிப்பீங்களாடா? டாக்டர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போல சார். அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அப்புறம் எப்படி சார் அங்க டீ குடிக்க முடியும்? இதுல டாக்டர் பண்ண காமெடி, ஹீரோயின் பண்ண காமெடிலாம் ரொம்ப சுமார் தாங்க. ஹீரோ காமெடி தான் ஹெவியா இருக்குன்ற மாதிரி அந்த மனுஷன் ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாப்ல. டாக்டர் ஊர்லயே இல்லையா, வெளியூர் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெளியூர் போயிட்டாருன்னா இங்க இருக்கிற டாக்டர் யாரு, அந்த டாக்டர் யாருன்னு போன் பண்ணி கேட்போம் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒன்று கால் பண்ணி சொல்லணும். இல்லை இந்த மனுஷனே கிளம்பி போய் பார்க்கணும். இது ரெண்டு இல்லாம மூணாவதா ஒன்று பண்ணுவார் பாருங்க. டாக்டரோட வீடு எங்க இருக்குன்னு கூட வந்து கொஞ்சம் காட்ட முடியுமா சார்? வரேன் சார், போலாம். நாசமா போச்சு. எப்படி ஏதோ தப்பா இருக்குது. கொஞ்சம் டிலே ஆனா கூட ஹீரோயின் அப்பா உசுருக்கே ஆபத்துன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே சரி ரைட்டு போனா காப்பாத்திடுவான், அதனால நம்ம என்ன பண்ணலாம், டாக்டர் வீட்டுக்கு போய் செக் பண்ணுவோன்னு டாக்டர் வீட்டுல போய் செக் பண்றாங்களா? அங்க டாக்டர் வீடு பூட்டி கிடக்குதான். பாத்தீங்களா சார், நான் சொன்ன மாதிரி வீடு பூட்டி இருக்கு பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி வீடு பூட்டி தாங்க இருக்கு. சரி பூட்டி கிடந்தாலும் பரவாயில்லடா, மோப்பம் பிடிச்சாச்சு கண்டுபிடிப்போன்னு உள்ள இறங்கி இறங்கி போய் ஒரிஜினல் டாக்டரே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிருக்குமா? இந்த 1 மணி நேரத்தில் அவன் ஊசியை போட்டு ஃப்ளைட் ஏறி வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்துருக்கலாமா? ஆனா அவன் என்ன பண்றான் பாருங்க. சரி ரைட்டு 1 மணி நேரம் ஆனா இன்னும் 2 நாள் ஆனாலும் டாக்டர் அந்த ஊசியை போட மாட்டான்றது எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்பதான் கார்த்தி கரெக்டா ஹீரோயினுக்கு கால் பண்ணி அது ஒரிஜினல் டாக்டர் இல்ல போலி டாக்டர், உடனே போய் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க ஹீரோயின் குடும்பமே போய் கதவு தட்டுறாங்க. யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயம்னா நமக்கு இன்டர்காம்ல சொல்லுவாங்க. இத மட்டும் வக்கனையா பேசு. இவங்க ஒரு பக்கம் கதவை தட்டியும் அதெல்லாம் ஓபன் பண்ண கூடாது, வாங்க நம்ம ஆபரேஷனை பண்ணுவோம். ஏதோ ஊசியை போடுற மாதிரியே. ஐயோ ஆல்ரெடி 1 மணி நேரமா நீ ஊசி போடல, இப்ப கதவை தட்டுற கேப்லயே போட போற அப்படின்னு பார்த்தா கடத்துல அங்க இருக்கிற நர்ஸுக்கே டவுட் வந்துருது. என்னாச்சு உங்களுக்கு டாக்டர்? நீங்க மாஸ்க கழட்டுங்க. நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? 1 மணி நேரமா ஊசியை போடுறேன்னு சொல்லிட்டு கிட்ட கொண்டு போய் எடுத்து வராங்க. இவன் உண்மையிலேயே டாக்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற 50 பேர் சேர்ந்து அவனை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஏய் இவர் உண்மையான டாக்டரே கிடையாது, இவரை புடிங்கடி புடிங்க. முன்னாடி தலை குனிஞ்சு உட்காந்துருக்கம்மா. இது எல்லாம் கூட பரவாயில்லைங்க, ஆனா கடைசியா அந்த டாக்டர் ஊசி போட விடாம தடுத்த ஆள் யார் தெரியுமா? ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு 4 மெடிசனை வாங்கிட்டு வாயான்னு சொல்லி அமிச்ச மனுஷன். அந்த மனுஷன் ஊட்டி, கொடைக்கானல், கேரளா, கர்நாடகான்னு சுத்தி இடத்துல டாக்டர் வீட்டுக்கு போய் டாக்டர்லாம் காப்பாத்தி அதுக்கப்புறம் போன் பண்ணி சொல்லி இவங்க கதவை தட்டி இருக்கிற கேப்ல அவரே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். வந்து கதவெல்லாம் உடைச்சி கடைசியில ஹீரோ தாண்டா காப்பாற்றணும், அதுக்கு 2 நாள் 2 வாரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் வெயிட் பண்ணி ஒரு வழியா காப்பாத்திட்டாங்களா. காமெடி பண்ணுங்கயா வேணான்னு சொல்ல, ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எப்படியா இப்பேற்பட்ட காமெடி எல்லாம் பண்றீங்க? பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே அப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்ததா லதா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சன் டிவியில் வரக்கூடிய புது வசந்தம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு படத்தை எடுத்து ஓட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்ன படம்னு பாத்துருவோம். தேடு நல்லா தேடு. சரி ஓகே. அது என்னவோ தெரியல, கோலிவுட் இண்டஸ்ட்ரியில அத்தனை படம் இருக்குது, ஆனா அந்த படத்தெல்லாம் விட்டுட்டு குறிப்பிட்ட ஒரு 4 படத்தை தான் மறுபடியும் எடுத்து ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் நிக்கிறாங்க. நீ என்னதான் சல்லடை போட்டு தேடினாலும் அந்த இடத்துல இருந்து ரன்னிங்
டாக்குமெண்ட்ரி சம்பந்தமே இல்லாம. உன்னால நந்தினியையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த எவிடன்ஸையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சுவலா இந்த சீரியல்ல ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. அவரை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு எவிடன்ஸ் தேவை. அந்த எவிடன்ஸ் எங்க இருக்குன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அதை தேடி யார் வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீரோயின் வராங்க. ஆனா ஹீரோயின் வரதை யார் நோட் பண்றா? வில்ல நோட் பண்ணிட்டேன். ஏண்டா வந்தோன்னு நீ நொந்து சாக போற. என்னடா பண்ற நீ? வில்லன் ஹீரோயின் வரதை நோட் பண்றது மட்டும் இல்லாம ஹீரோயினை வச்சே ஒரு பிளான் ஒன்று போடுறேன். அது என்ன பிளான்னு கேளுங்க. ஒரு சின்னதா ஆபரேஷன் மட்டும் பண்ண போற, மைக்ரோசிப். இதை இவ உடம்புல வச்சு தச்சிட்டா போதும். அப்படியா? புருஷன் சமத்து. ஆமா. இந்த ஆள் சொல்ற பிளானை கேட்டாலே சின்ன பசங்க கூட எந்த படத்துல இருந்து எந்த சீனை ஆட்டைய போட போறாங்க அப்படிங்கறத அவங்களே சொல்லிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிளான். இல்லடா தெளிவா சொல்றேன். இப்ப அவ வெளியில போனா அடுத்து என்ன பண்ணுவான்னு நாம தெரிஞ்சுக்கணும். தனி ஒருவன் படத்துல தெரிஞ்சோ தெரியாமையோ அப்பேற்பட்ட ஒரு சீனை எடுத்துட்டாங்க. அது யாருக்கு பிரோஜனமா இருந்துச்சோ இல்லையோ, சீரியல் டைரக்டர்ஸுக்கு தான் ரொம்ப பிரோஜனமா இருக்குன்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சரி உடனே ஜிப்ப உள்ளவே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுல குதிச்சிடுறாங்க. அவ பண்ற எல்லா தகவலையும் நாம இந்த மைக்ரோசிப் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதானா? ஏய், என்ன கேவலமா பாத்துட்டு போற? போர் அடிச்சு போச்சியா, போயா. இதுல தனி ஒருவன் படத்துல ஜெயம் ரவிக்கு ஒரு சின்ன டவுட் வந்த உடனே சரி ரைட் ஒரு டிரெக்டரை வாங்கி செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவார்ல. ஆனா இவனுங்க நம்ம டிரெக்டர்லாம் வாங்க வேணாம், வேற டிரெக்டர் கிட்டே போயிருவோன்னு போயிட்டாங்க. கையில இருந்து தான் சத்தம் வருது. வழக்கமாக இந்த மாதிரி டிரெக்டர்லாம் மாலில் நிறைய வச்சிருப்பாங்க. நம்மலாம் கிராஸ் பண்ணுவோம், எதுவுமே இல்லாமல் சும்மா கிராஸ் பண்ணும்போது கூட சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டை வச்சு இவங்க டவுட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. என்னது கிராஸ் பண்ணும்போது சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. கையில் ஃபோன் இருக்கு, வளையல் இருக்கு, ஹேண்ட்பேக் எல்லாம் இருக்கு. அப்போ சவுண்டு வரதானே செய்யும். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு டவுட் வந்துச்சாமா. ஒருவேளை ஹாஸ்பிடல்ல வச்சு நமக்கே தெரியாம நம்ம உடம்புக்குள்ள சிப்பு மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களோ. ஒவ்வொரு மூவி அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். வாட்ச் பண்ணி என்கிட்ட இருந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா அப்படி இப்படின்னு பல டவுட் எல்லாம் போட்டு எப்படியோ கையில் இருக்கிற சிப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தனி ஒருவனை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருவாங்க போல இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஜெயம் ரவி நயன்தாராக்கு எழுதி காட்டுவார் தெரியுமா, அதை கூட விட்டு வைக்கல. என்ன பண்றாங்க? இத்தனைக்கு கொடுமை என்னன்னா ரொம்பலாம் கேப்பு கிடையாதுங்க. நம்ம ரீசெண்டா போட்ட சீரியல் கொடுமைகள்ல கூட பாருங்களேன், தனி ஒருவன் எடுத்து ஓட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அடுத்த சீரியல் எடுத்திருக்காங்க. என்னமா சொல்ற? சிப்பு பேசாதீங்க. அடுத்ததா விமல் அப்படிங்கிறவர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல, சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு கரும்பு காட்டுங்க, அந்த கரும்பு காட்டை வச்சு இவங்க எந்த அளவுக்கு புளின்னு புளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, பயங்கரமான நகைச்சுவை என்னன்றதை நானே சொல்றேன். அப்புறமா போட்டுக்கோ. பைரவி விளைய வச்ச கரும்பு காட்டை அழிச்சது யாருன்னு கடைசி வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியாமலே போயிடுச்சு. ஒன்னும் இல்லைங்க, பைரவியோடைய கரும்பு காட்டை யாரோ அழிச்சிட்டாங்களாம். அது யாருங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்ன பண்றான், மைண்ட் வாய்ஸ்லயே சேலஞ்சு விடுறான். அந்த சேலஞ்சை இன்னொருத்தன் மைண்ட் வாய்ஸ்லயே அக்செப்ட் பண்றான். கொஞ்ச நேரத்துல நீ தான் கரும்பு காட்டை அழிச்சேன்னு நான் நிரூபிக்கிறேன்டா. நான் தான் பைரவி விளைய வச்ச கரும்பு காட்டை அழிச்சேன்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. கரும்பு காட்டை அழிச்சது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி கண்டுபிடிச்சிட்டா அது யாருன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டு உடனே அவன் அந்த பதிலை சொல்லிட்டான்னு வைங்களேன், அது சீரியல் கிடையாது அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். என்ன அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு 2 வாட்டி கேட்பாங்க, அதுக்கப்புறம் இவன் சொல்லிடுவான். இதுதானே வழக்கமா நடக்கும். கோவாலே உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். யார் எங்க கரும்பு காட்ட அழிச்சது? யார் எங்க கரும்பு காட்ட அழிச்சது? யார் எங்க கரும்பு காட்ட அழிச்சது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் இருக்கிற முக்கியமான நபர்கள்லாம் அந்த கேள்வியை ஒரு ரவுண்டு போய் பார்த்தாங்க. ஆனா அவன் சொல்லியிருப்பானா, நான் சொல்ல போற விஷயத்தை மனசை கொஞ்சம் திடப்படுத்தி கேளு சக்தி. நான் சொல்ல போற விஷயம் எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம், வேற வழி இல்லை, நீங்க நம்பிதான். சரி சொல்லல, இது நியாயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. இப்ப 2வது ரவுண்டு போறாங்க, கொஞ்சம் டிஃபரெண்ட் மாடுலேஷன்ல கேட்டு பார்க்கறாங்க. இப்பயும் சொல்லியிருப்பானா, யார் எங்க கரும்பு காட்ட அழிச்சது? ரொம்ப புதிர் போடாம யாருன்னு சொல்லுப்பா. அந்த கரும்பு காட்ட அழிச்சது மாறணும். இல்ல சிவா, நல்லா தெரிஞ்சவங்க தான். சரி ரைட், இப்பயும் சொல்லல. இது வரைக்கும் நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியுது சீரியல்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 3வது ரவுண்ட்லயாச்சும் சொல்லிருக்கணுமா இல்லையா? Level 3 நீ யார சொல்ற? யார் அழிச்சதுன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே எங்க கரும்பு காட்ட அழிச்சது யாருன்னு சொல்லுங்க. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. கரும்பு காட்டை அழிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அடே
கேட்டதையே திருப்பி 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 வேற வேற டிசைன்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, யாரா நீங்க? கரும்பு காட்டை அழிச்சது யாருன்னு உனக்கு தெரியும்ல, நீ சொல்லு. சொல்லு சஞ்சய். யாருங்க கரும்பு காட்ட அழிச்சது? மறுபடியும் முதல்ல இருந்தா அடே, இருக்கிற எல்லா மாடுலேஷன்லயும் கேட்டீங்க, இப்ப கேட்கறதுக்கு மாடுலேஷன் இல்லாம மறுபடியும் மாடுலேஷனுக்கே வந்து நிக்கிறீங்க பாருங்க. இப்பயாச்சும் சொல்லி தொலைங்கடா. கரும்பு காட்டை அழிச்சது வேற யாரும் இல்லை. அருமகம் யாருன்னு சொல்லிட்டுமா? அத பத்தி தான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி தொலையேண்டா. அட போங்கடா கொங்காங்கங்களா, டேய் இவங்க தான் கேட்கறத நிப்பாட்ட மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா அட்லீஸ்ட் அவனாச்சும் சொல்லணும்ல. அவனும் சொல்லி தொலைய மாட்டாங்க. நீயே சொல்லு, எங்க கிட்ட சொல்லு. அவனும் சும்மா கிடையாது, சொல்ற மாதிரியே வரேன், ஆனா கடைசியா சொல்ல மாட்டான். இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது. யாருங்க கரும்பு காட்ட அழிச்சது? அடச்சை, இப்படி சொல்ல முடியல இல்லடா. ஒரு கரும்பு காட்டை அழிச்சிட்டு நம்ம உசரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார், யாருங்க கரும்பு காட்ட அழிச்சது? கரும்பு காட்டை அழிச்சது வேற யாரும் என்னடா டேய், ஏதோ சொல்ல போற மாதிரியே வந்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. எங்க கிட்ட சொல்லு. இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது, நான் சொல்லிடுறேன். முடியல. சரி ரைட்ரா, நான் கூட என்ன நினைச்சேன்னா இன்னும் 3 எபிசோடுக்கு இவங்க இதே கேள்வியை திருப்பி திருப்பி பல மாடுலேஷன்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லிடவா? ஆறுமுகம் சொல்லிடட்டுமா? என்ன பைரவி சொல்லிட்டுமா? இப்படியே கேட்டு கேட்டு ஒரு 8 எபிசோடு ஓட்டிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு வழியா சொல்லிட்டாங்க. இதோ நிக்கிறாரு உங்க புள்ள ஆறுமுகம், இவருதான். இதுல கொடுமை என்ன தெரியுமா? கேள்வியவே 300 மாடுலேஷன்ல கேட்டதுக்கு அப்புறமா தான் அவன் பதிலே சொன்னான். ஆனா அவன் பதில சொன்னதுக்கு அப்புறமாச்சும் இவங்க சும்மா விடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா நாங்க நம்ப மாட்டோம்ன்றத 400 மாடுலேஷன்ல சொல்றாங்க. ஏன் புள்ள மேலேயே நீங்க குத்த சுமத்துறீங்களா? நீங்க சொல்றது எல்லாம் என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நீங்க சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மை இல்ல. இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதனால இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த சீரியலுக்கு போயிருவாங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். அடுத்த கண்டென்ட் யாரோட தெரியுமா? அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல, பிக் பாஸ் காமன் மேன்லயே ஜெயிச்சு பிக் பாஸுக்கே போக போறாருன்னு சொல்லிட்டு இன்னும் ஹரியா அதே பிக் பாஸ் செட்டு வாசல்ல தான் பெட்ஷீட்டை விரிச்சு படுத்து கிடக்குறாப்ல. சரி, இருக்கிற நேரம் சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் அமைச்சிருக்காப்ல. டாக் லெஸ் வொர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. தெய்வமா நினைச்சு பூஜை செஞ்ச ஒரு பொருள் திருடு போயிருக்கு. கருப்பனுக்கு விரதம் இருந்து கண்ணீர் விட்டு கேட்டா இந்த சிலை இருக்கிற இடத்தை கண்டிப்பா காட்டு. எப்பயோ வந்த தனி ஒருவனை இன்னும் காப்பி அடிச்சிட்டு இருக்காங்கன்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கியே. ரீசெண்டா வந்த படத்தை போட்டு மறுபடியும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்னு கேக்குறாரு. இத பார்த்த உடனே என்ன படங்கிறத ஊர்ல இருக்கிற 50 பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு என்னன்னா, இத்தனை படம் இருக்கே, ஏன் அதெல்லாம் விட்டுட்டு ஒரே படத்தை 50 பேர் காப்பி அடிக்கிறாங்க? அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு எனக்கு கொடுத்துட்டோம். இதுவும் ரொம்ப நாள்ல இல்லைங்க, இப்பதாங்க ரீசெண்டா கெட்டி மேளம் அப்படிங்கிற சீரியல்ல கருப்பு கெட்ட போடுறேன்னு சொல்லிட்டு கருப்பு ஃப்ரம் மீஷோ மாதிரி ஒரு கெட்டப்லாம் போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. நம்மளும் கலாய்ச்சி தள்ளணும். மறுபடியும் அதுக்குள்ள அடுத்த சீரியல் சீனு தானாவே அமைஞ்சிருச்சு, வெளியில சொல்லிடாத, அசிங்கமா ஆயிடும். அடுத்ததா வரப்போறது ஒன்றும் புது கண்டென்ட் கிடையாது, பழைய கண்டென்ட் தான். பட் இருந்தாலும் எப்படா இதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நானே நேரடியாக போய் கண்டுபிடிச்சி எடுத்து வந்துட்டேன். இந்த இதயம் சீரியல்ல மறந்து போன புருஷன் மறந்து போகாத பொண்டாட்டி கழுத்துல தண்ணி கடியில வச்சு தாலி கட்டுவாருன்னு சொல்லிட்டு நம்ம கலாய்ச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த தாலியை அந்த மனுஷன் எங்க இருந்து கண்டுபிடிச்சி எடுத்து வந்தாரு அப்படிங்கறத நான் இப்பதான் கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருக்கேன். தாலி ரொம்ப பெரிய விஷயம் மித்ரா, இது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் ஆபத்து தான். ஆக்சுவலா அந்த தாலி யார் கையில இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வில்லி கையில தான். வில்லி என்ன பண்ணுவான், அந்த தாலியை எடுத்துட்டு சுத்திக்கிட்டே இருக்க வேணாம், எங்கேயாச்சும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு பொத்துக்குள்ள கொண்டு போய் போட்டுருவா. இதுக்குள்ள இந்த தாலியை போட்டுடலாமா? என்னடி இது? இப்ப அந்த பாம்பு பொத்துக்குள்ள கிடந்த தாலியை இந்த மனுஷன் எப்படா கண்டுபிடிச்சு எடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா, இவனுங்க தாலியை அறுத்துட்டு போகும்போது கையில ஒரு டாட்டு போட்டிருக்கான் வில்லன். அந்த டாட்டுவை அந்த பிள்ளை நல்லா பார்த்துருச்சு. அதே ஆளை கோவில்ல வச்சு பார்த்துருக்கு, அதே டாட்டு கையில இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுது, வீடியோ காலில் அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. செயினை திருடிட்டு போனவன் கையில பாம்பு டாட்டு இருந்துச்சா? ஓ மை காட்,
90% கேஸ் முடிச்சிட்டியே, இதுக்கு மேல என்ன? நமக்குலாம் இந்த மாதிரி யாராச்சும் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம கிளம்பி போகணும், டிராஃபிக் இருக்கும், டைம் ஆகும், நம்ம போகிற வரைக்கும் அந்த வில்லன் அதே இடத்துல இருப்பானான்றதெல்லாம் டவுட்டு. ஆனால் ஹீரோ சாருக்கு அந்த பிரச்சனை இல்லை. நேராக போய் வில்லனை கண்டுபிடிச்சிட்டாப்பு. வில்லனை பிடிச்சி துரத்துறாப்புல துரத்தி யதார்த்தமாக அந்த வில்லன் எங்கே போய் விழுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வில்லி அந்த தாலியை எந்த பாம்பு பொத்துக்குள்ளே போட்டாலோ கரெக்டாக அது பக்கத்துலேயே போய் விழுந்துட்டாப்புல. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. சரி, அந்த பாம்பு பொத்து பக்கத்தில் அந்த வில்லன் விழுந்து கிடந்தாலும் அந்த பாம்பு பொத்துக்குள்ள தான் அந்த தாலி கிடக்குது அப்படிங்கிற விஷயம் வில்லனுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் எப்படி வில்லன் அந்த விஷயத்தை கன்வே பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் கன்வே பண்றான். ஆனா எப்படி தெரியுமா பண்றான்? இவங்கிட்ட ஏதோ சாக்கு போக்கு சொல்லி எஸ்கேப் ஆகி ஆகணும். தாலியை கையில வச்சிருக்கிறது ஆபத்துன்னு அந்த புத்துக்குள்ள போட்டுட்டேன் சார். மாவுலஸ் சபாஸ். சரி ரைட், இவன் நம்மளை விட மாட்டான் போல இருக்கு. அதனால ஏதாச்சும் ஒன்று சொல்லி விடுவோம்னு சொல்லிட்டு அந்த பாம்பு பொத்தை கை காட்டுறான். இவர் மொபைல் போன்லாம் கேமரா ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்து ஆமா உள்ளதான் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கபார்னு கை விட்டு எடுத்து தான் தண்ணி கடையில் போய் கட்டியிருக்காரு. நம்ம தளபதி ஸ்டைல்ல சொல்லணும்னா, கார்த்திகை தீபத்துக்கும் இதயத்துக்கும் தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு காமெடி பண்றாங்களே. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. சாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா ஜெய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க ஜெய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மறக்காம நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 15,000 லைக்ஸ், அந்த லைக்ஸை மட்டும் டப்பு போட்டு விட்டுருக்கேன். அப்பதான் வியூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி நிறைய வரும். ஓகேவா? ஸோ 15,000 லைக்ஸ் வந்துருச்சுன்னா உடனே அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைப் பண்ணி சேரும். ஸோ வீடியோ மற்ற போன வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட செஞ்சு அந்த லைஃப் ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.